அதே போன்று ரமேஷ் தான் மூல காரணம். எப்படி நன்றி சொன்னாலும் இந்த கும்பாபிஷேகம் எப்படி நடத்துவதற்கு நாங்கள் நினைத்த நேரத்தில் ஆனால் எங்களுக்கு கூட பக்தர்கள் அத்தனை பேரும் இருந்து இந்த அன்னதான நிகழ்ச்சிகளில் பங்கு பெற வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று சிறப்பு பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிறப்பு பூஜையில் பங்கு பெற்று அன்பையில் கூட்டம் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவரும் மூலக்காரனுடைய கும்பாபிஷேகம் நடைபெற அவர்களும் அவர்களுக்கு நேரத்தை நன்றி நடைபெற காவலர். ஆகவே இன்னும் சிறிது நேரத்தில் முன்னாள் நகரப்படும் வெளியாளர் சார்பாகவும் ஆண்டவரும் ஆன்மீக தொண்டு அறக்கட்டளை சார்பாகவும் நமது முத்துவரம் அம்மன் திருக்கோயில் கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்த உங்களுக்கு எங்களது சிறப்பாக நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் கட்டுக்கோப்புடன்
மூன்று வேளை ஆலயம் வந்து உங்கள் அருள்பிரசாதத்தை பெற்றுக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் நிர்வாக குழுவினர் மற்றும் அறக்கட்டளை அறங்காவலர்கள் யாகசாலைக்கு முன்பாக வருமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். போடுங்க, நீ யூடியூப்ல போடுங்க. சரியாவே வரல. சரியா வரலையா? வெயில் அடிக்கா. மற்றும் ஜே.பி. விஜயகாந்தன் எனக்கு இரவு பகல் பார்க்காமல் எங்களுடன் உயிருக்கு உயிர் கொடுத்து ரத்தம் சிந்தி உழைத்த அண்ணன் ஜி. கனகராஜ், அன்னவாக்கா மற்றும் திரு புருஷோத்தமன், இன்னும் பேரும் சொல்ல இந்த ஆலயத்தை புதுப்பொழுதாக்கிய ஆண்டவரம் இளமாநகர் ஆதிநகர் திரு வியாபாரிகள் ஐக்கிய சங்கத்தின் உறுப்பினர்கள் திரு நகரவினார், திரு காமராஜ் குமாரசாமி அவர்கள் காமராஜ் மற்றும் அனைத்து வியாபாரிகளுக்கும் ஆலய குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த யாகசாலை கட்டுவதற்கு போது செய்த திரு ஜி. வெங்கடேசன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த வியாபாரம் நிறுவனத்தை எம்பி மணிகண்டன் அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா சிறப்பாக ஏற்பாடு செய்வதற்கு காவல்துறை பாதுகாப்பை ஏற்பாடு செய்திருந்த இன்ஸ்பெக்டர் ஜி. நந்து அவர்களுக்கும், பிடபிள்யூ அதிகாரி அவர்களுக்கும், வந்திருக்கும் காவல்துறை அதிகாரி அனைவருக்கும், டிஎன்எஸ் அதிகாரி அனைவருக்கும் மற்றும் வித்யுத் அமலாக்கத்துறை அதிகாரி அனைவருக்கும் எனது சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆலய திருப்பணிக்காக உதவியாளர்களோட பெயர் பட்டியல்கள் மண்டல பூஜை அன்று அனைவரு பெயர் பட்டியல்களும் பணம் கொடுத்தவர்கள் பெயரும் பொருள் கொடுத்தவர்கள் பெயரும் வரவு செலவு கணக்குகள் அனைத்தும் இன்னும் நடைபெறும் 46 மண்டல பூஜை அன்னைக்கு நோட்டீஸாக வெளியிடப்படும் என்று நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் கொடுத்த ₹1 பணம் கூட எங்கள் ஆணையில் வைக்கப்பட்டு உங்கள் ஒவ்வொரு பேரும் திருப்பணிக்கு உதவியாளர்கள் பெயர்கள் கண்டிப்பாக ஆலய கல்வெட்டு இழப்படும் என்பதை உறுதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். வீடுகளில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆலயத்தை உருவாக்குவதற்கு ஆரம்பத்தில் திரும்பவும் உதவி கொடுத்த ஜே.பி. விஜயகாந்தன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் தங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு செங்கல் 300 கல் 100 கல் 2 மூட்டை என்று வாங்கி கொடுத்தவர்கள் அனைவருக்கும் இந்த திருப்பணிக்கு உதவி அனைவருக்கும் இந்த 120 நாட்களில் இந்த முகாமை கொண்டு வர முழு ஒத்துழைப்பு போட்ட அனைவருக்கும் எனது நன்றியை மீண்டும் 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 தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பணிக்கு உதவுவதற்கு அருள்பிரசாதம் வழங்குவதற்குண்டான கூப்பன்கள் நேற்று வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த கூப்பன் பெறப்பட்டவர்கள் கண்டிப்பாக அனைவருக்கும் அருள்பிரசாதம் வழங்கப்படும். அவர்கள் மாலை 3 மணி அளவில் வந்து யாகசாலையில் ஏற்பாடு பண்ணுவதற்கும் கடந்த 1 மாதமாக நம்ம திருக்கோயிலை தங்கள் கஸ்டடியில் கொண்டு வந்து ஒரு சின்ன தூசி கூட இல்லாமல் ஆலயத்தை பொதுவாக இரவும் பகலுமாக பாதுகாத்த ஆண்டவன் ஏ.பி. பிரதர்ஸ் நண்பர்களுக்கு எனது சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவன் இனிமேல் மிக மிக ஒரு பொதுவான ஆண்டவன் மாறும் என்பது எனக்கு நம்பிக்கை உள்ளது. ஏனென்றால் இனி காலம் இளைஞர் கையில் தான் உள்ளது என்பதை அவர்கள் நிரூபித்து விட்டார்கள். இன்றைக்கு என்ன வந்த பக்தர்களுக்கு எந்த சிரமம் ஏற்படாமலும் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவர்கள் ஒத்துழைப்பு கொடுத்த ஒரு சகோதர சகோதரியாக பார்த்து, தாயாக பார்த்து, சகோதராக பார்த்து எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுத்து எல்லாரும் உதவி செய்த ஆனந்தப்பம் ஏ.பி. பிரதர்ஸ் அந்த குழுவினருக்கு நன்றி சொல்ல வார்த்தைகள் இல்லை, நன்றி சொல்ல வார்த்தைகள் இல்லை. இன்று அந்த ஏ.பி. பிரதர்ஸ் சார்பாக இன்று மாலை ஒரு சிறப்பான கச்சேரியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். மாலை இந்த கச்சேரி கலந்து கொள்ளுமாறும் உங்களை அன்புடன் அழைக்கின்றேன்.
சாமி இங்கே பாருங்க. இரண்டாவது சகோதரத்திற்கு ராமகல்பனா அவர்களுக்கு இடமான நிறைவு செய்யப்படுகிறது. முதல்ல முன்னாடியும் திரு ரயன் நீமணி அவர்கள் நாளைக்கு நடக்கும்போது 6 மாசமாக தரைப்பாளமாக நின்றுவிட்டு 4 கூட்டம் சாமி இங்கே பாருங்க சாமி. சாமி இங்கே பாருங்க, இங்கே பாருங்க சாமி. தேங்க்யூ. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. மாவட்ட அறங்காவலர்களுடைய தலைவராக இருந்து சிறப்பான முறையிலே கோவில் சேவை எல்லாம் செய்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எல்லா ராஜமாணிக்கம் அவருடைய அருமை புதல்வர் இன்றைக்கு ராமபுரம் நகரத்தினுடைய முன்னாள் மாணவர் உறுப்பினரும் இன்றைக்கு ஆசிரிய ராமபுரம் நகரத்தினுடைய மத்திய பகுதியினுடைய செயலாளராகவும் இருந்து கொண்டிருக்கின்ற பாசத்திற்குரிய என்னுடைய அருமை சகோதரர் எல்லாரும் செய்யன் அவர்கள் இந்த ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகத்திலே கலந்து கொண்டு இன்றைக்கு சிறப்பித்திருக்கிறார். அவர்களுடன் அதே போன்று இன்றைக்கு முன்னாள் அமைச்சர் PKM சின்னையா அவர்களுக்கு நேர்முக உதவியாளராக இருந்து இன்றைக்கு இந்த மாவட்டம் முழுவதும் அறிமுகமான மிகவும் இந்த பாசத்துக்குரிய மாவட்ட கழகத்தினுடைய பொருளாளர் என்னுடைய பாசத்துக்குரிய அருமை தம்பி PK பரசுராமன் அவர்களும் இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இருவருக்கும் நம்முடைய இந்த ஆலயத்தை இன்றைக்கு சிறப்பாக தலைமையேற்று செய்த என்னுடைய மைத்துனர் திரு செந்தில்குமார் அவர்கள் இன்றைக்கு அவர்கள் இருவரையும் இங்கே வருகை தந்ததை வரவேற்று இன்றைக்கு அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்கின்றார்கள். ஜி.டி. சேகர் அவர்கள் உடனிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணா கொஞ்சம் தள்ளி வானாரு நிமிஷம். இங்கே பாருங்க சாமி. சாமி இங்கே பாருங்க. தேங்க்யூ சாமி. இங்கே பாருங்க சாமி. சார் டென்ஷனில் எடுப்பாரு. ஓகே சாமி. நெக்ஸ்ட் சாமி இங்கே பாருங்க. தேங்க்யூ. சாமி இங்க பாருங்க.
இங்க பாருங்க சாமி, சாமி இங்க பாருங்க. சாமி இங்க பாருங்க சாமி, சாமி இங்க பாருங்க சாமி, மலை பிடிங்க, மலை பிடிங்க, இங்க பாருங்க. தேங்க்யூ. ஆலயத்துக்கு திருப்பணிக்காக செங்கல் வாங்கி கொடுத்து திருப்பணி எனது சம்பந்தம் அவர்களுக்கு எஜமான் மரியாதை செய்யப்படுகிறது. இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. இருங்க இருங்க, இங்க பாருங்க. இங்க பாருங்க சாமி. ஓகே. எதிர்பார்க்கவே இல்லை. திரு சரவணா சாமி வைக்க வேண்டும் என்ற மாமா அவர்கள் பரிந்துரை செய்தார். ஆனால் திரு கனகராஜன் பரிந்துரை செய்தார். ஆனால் அவர் பேருக்கு மிஞ்சும் அளவுக்கு ஒளி ஒளி அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்த அண்ணன் சரவணா சாமி அவர்களுக்கு எஜமான் மரியாதை செய்யப்படுகிறது. மாலை போட்டீங்க பாருங்க சாமி.
நாங்களெல்லாம் அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் இந்த கும்பாபிஷேகம் எப்படி நடைபெற போகிறது, கையில காசே இல்லை, எல்லாருக்கும் என்ன செஞ்சு என்ன பண்ணுவாரு, நம்ம என்ன பண்ணுறதுன்னு அதே சிந்தனை தான் எங்களுக்குலாம் உண்மையிலே. ஆனால் எப்படியோ இன்றைய தினம் நல்ல முறையிலே இந்த கும்பாபிஷேகம் முடிந்திருக்கிறது. அதற்கு எங்கள் குழு தொண்டு அவர்களுக்கு நாம் இந்த மரியாதை நாம் அவருக்கு செய்ய வேண்டும். இங்கே அன்னதானம் ஆலயத்தை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனந்தபுரத்தினுடைய கோயில்கள் என்றால் அது செந்தில்குமார் தான் என்று என்னை ஆளாக்கிய என்னுடைய மாமனார் மரியாதைக்குரிய என்னுடைய மாமா காளிமுத்து அவர்களும், நான் இன்றைக்கு தாமரத்தை வளம் வருவதால் எனக்கு தெய்வமாக இருந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய அக்கா லட்சுமிமுத்து அவர்களுக்கு ஒரே புதவனாக தோன்றி இன்றைக்கு ஆனந்தபுரத்திலே 3 கோயில்கள் மிக சிறப்பாக ஆனந்த விநாயகர் ஆலயம், ஆனந்த ராமதேவர் ஆலயம், அதன் பிறகு 18 வருஷத்திற்கு முன்னால் லைன் மணி அவர்கள் கும்பாபிஷேகத்தை செய்தார்கள். அவர்கள் செய்தார்கள், பரவாயில்லை, நாங்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் பல கும்பாபிஷேகத்திற்கு சென்றிருக்கின்றோம், பல கோயில்களிலே கலந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு அத்துணையும் மிஞ்சுகின்ற அளவுக்கு இன்றைக்கு தாம்பரம் மாநகராட்சியிலே இருக்கின்ற இந்த வட்டத்திலே ஆனந்த முத்துமாரியம்மன் கோயிலை மிக சிறப்பான முறையிலே இன்றைக்கு கும்பாபிஷேகத்தை நிறைவு செய்து பல்வேறு சிக்கல்கள், பல்வேறு இடர்கள், பல்வேறு தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்து இன்றைக்கு தன்னம்பிக்கை ஒன்றையே தன்னுடைய ஆதாரமாக கொண்டு மிக சிறப்பாக இன்றைக்கு இந்த கும்பாபிஷேகத்தை இன்றைக்கு சொல்ல வேண்டும் என்றால் தமிழ்நாட்டுக்கே செந்தில்குமாரை கும்பாபிஷேகத்திற்கு அழைத்து செல்லலாம் என்ற ஒரு நிலையை ஆனந்த முத்துமாரியம்மன் கோயிலே அந்த முத்துமாரியம்மனுடைய அனுகிரகத்தால் இன்றைக்கு அவர் பெற்றிருக்கின்றார். இந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பாக இருக்கின்றார். அவரை நாங்கள் பாராட்டுகின்ற விதத்திலே அவருக்கு உறுதுணையாக இருந்த கனகராய், என்னுடைய அருமை நண்பர் ஜி சேகர் மற்றும் பல பேர் இருக்கின்றார்கள். இருந்தாலும் மாநில உறுப்பினர் விஜயானந்த் ஆகியோருக்கும் இந்த நேரத்திலே நன்றியை சொல்லி அவர் இவ்வளவு பேருக்கு கொடுக்கணும் துடிச்சிருக்கிறார். இருந்தாலும் அவரை பிடிச்சி வச்சு நாங்கள் இந்த அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதை இந்த ஆலயத்தின் சார்பாக செய்வதிலே நாங்கள் அத்தனை பேரும் பெருமை அடைகின்றோம், மகிழ்ச்சி அடைகின்றோம். சாமி சாமி கொஞ்சம் சாமி இருங்க, இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் அப்படி இருங்க, அப்படி இருங்க, அப்படி இருங்க, அப்படி இருங்க, அப்படி அப்படி இங்க பாருங்க சாமி, நேரா பாருங்க. சார் இங்க பாருங்க சாமி. சாமி இங்க பாருங்க சாமி. சாமி இங்க பாருங்க சாமி. சாமி இங்க பாருங்க.